ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் மீன் குழம்பும் சாப்பாடு தாங்க செய்ய போகிறேன். மீன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மீன் குழம்பு செய்யறது காட்டுறேன். இது வந்து மத்தி மீனுங்க, சின்ன சின்ன மீன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நானும் வேதா அவங்க அப்பா மட்டும் தான் சாப்பிடுவோம். மிருதேஷ் வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டான், வறுத்து கொடுத்தா சாப்பிடுவான். எங்களுக்கு மீன் குழம்பு, மிதுக்கு வந்து முட்டை சோறு தான் கலக்கியிருக்கேன். ஆமாம், முட்டை சோறு சாப்பிட்றியா? சரி சாப்பிடு. மத்தி மீன் குழம்பு செய்யறதுக்காக வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல வெந்தயம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கணுங்க, அப்பதான் சூப்பராக இருக்கும். அதுவும் மத்தியம் நல்லா காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நான் கம்மியாக தான் போடுவேன். எதுக்குன்னா மீன் குழம்புக்காக கம்மி. எப்பவுமே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் போடுவேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இல்லாமல் வெறும் பூண்டு வச்சு நான் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்தது. பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கறிவேப்பிலை தூள்ன்றியா? மிளகாத்தூள் போடலாமா? போடுவோம். அஞ்சலி வந்து மீன் குழம்பு சாப்பிடாது. இந்த மிதுனேஸ் மாதிரி அஞ்சலி கூட. அஞ்சலி மாதிரி மிதுனேஸா இல்ல மிதுனேஸ் மாதிரி அஞ்சலியான்னு தெரியலையே. ரெண்டு ஒன்னே தாட்டுவோம். சித்திய மாதிரி தானே நீங்க. புளி கரைச்சி வச்சுக்கிட்டு ஊத்திக்கலாம். குழம்பு நல்லா கொச்சி வந்துச்சுங்க, மீன் எடுத்து போட்டுக்கலாம். இதுல வெந்தயம் நல்லா பொடி பண்ணிக்கணும். இந்த கல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெந்தயம் வறுத்து எடுத்தல அது நல்லா அந்த கல்லில் போட்டு இடிச்சுமானா நல்லா பொடியா ஆயிடும். வேதா சூப்பரா வாசனை வருது. வெந்தயம் பொடி போட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான், குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பிட போறேன். வேதா வந்து அவங்க பெரியப்பா வீட்டுல களி சாப்பிட்டுச்சு. மீன் குழம்பு பார்த்தீங்களா, இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு காலையில் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நைட்டு கூட சாப்பிடலாம், ஆறி போயிட்டா பேருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு. எங்கள் வீட்டில் சண்டே சமையல் வெறும் மீன் குழம்பு மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.